250 கோடி ரூபாய் ஒரு சினிமாவுக்கு சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு மனுஷன். அந்த மனுஷன் நல்லது செய்யணும்னு நினைச்சா ஒரே ஒரு சினிமாவுக்கு வரக்கூடிய அந்த 250 கோடி ரூபாவை நல்ல பணிகளுக்கு செலவு பண்ணிக்கலாம். அடுத்த படங்களா நடிச்சிட்டு இருக்கலாம். இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு அவருக்கு ஃபீல்டு இருக்கும். 70 வயசு கடந்தவர்கள் எல்லாம் இன்னும் நடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப 60 வயசுன்னு வைங்களேன், இன்னும் 10 வருஷத்துக்கு அவர் ஃபீல்டு இருக்கும். இன்னைக்கு 250 கோடினா 10 வருஷம் கழிஞ்சு அது ஒரு 500 கோடியோ 1000 கோடியோ மாறி இருக்கும். அப்ப அப்ராக்சிமேட்டா எவ்வளவு இருக்கும்? நான் 250 கோடியை கணக்கு போடுவோம். 2500 கோடி ரூபாய். இந்த 2500 கோடி ரூபாவை வேற ஏதாவது தொழில இன்வெஸ்ட் பண்ணி அப்படியெல்லாம் பார்த்தா கூட அப்ராக்சிமேட்டா ஒரு 10,000 கோடி ரூபாய் பெருமானம் இருக்கக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை விட்டுவிட்டு தமிழ்நாட்டினுடைய புகழினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய மனுஷன். யாருமே அவர் திட்டமாட்டாங்க. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் தளபதியினுடைய ரசிகர். மு.க. ஸ்டாலின் ஓய்வு நேரத்தில் தளபதி படத்தை மட்டும்தான் பார்ப்பாரு. அவரும் ரசிகர். இன்னும் எல்லா கட்சியினுடைய தலைவர்களும் ரசிகர். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நான் அரசியலுக்கு வந்தால் என்னுடைய பல பேருடைய எதிர்ப்பை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற சூழல் இருந்ததுக்கு பிறகும் ஏன் ஒருத்தர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்? சிந்திக்க வேண்டிய விஷயம் அன்பு சகோதரர்களே. ஏன் ஒருத்தர் அரசியல் கட்சியை விரும்ப துவங்க வேண்டிய அவசியம் இருக்குது? புகழுக்காகவா?